அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் ஜூம் பற்றின முக்கிய விடயங்கள் அடங்கின இன்னொரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜூம் தொடர்பான முதலாவது வீடியோ நான் உங்களுக்கு ஃபோனிலே எப்படி ஜூம் தொடர்பான வீடியோ ஜூம் தொடர்பாக தெளிவான விளக்கம் அடங்கின ஒரு வீடியோ ஒன்று ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அது இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் போய் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரைட், இப்போ நான் ஜூம் எப்போ ஓன் பண்ணுறேன். ரைட், ஓன் பண்ணிட்டேன். இப்போ நான் நியூ மீட்டிங்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் மீட்டிங், அதாவது ஜூஸ் பர்சனல் மீட்டிங் ஐடி பிஎம்ஐ ஓன் பண்ணினபடி நான் ஸ்டார்ட் மீட்டிங்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இந்த மியூட் ஸ்டார்ட் வீடியோ ஷேர் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கு ஒரு புதிதாக ஒரு விடயம் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் புதிதானதாகவும் இருக்கும், அதே நேரம் மிக முக்கியமானதாகவும் இருக்குது. மூவ் அண்ட் ஆப்ஷனில் போய் நான் செக்யூரிட்டி என்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் முதலாவதாக இருக்குது பாருங்க. இதில் முதலாவது லாக் செட்டிங்ஸ்ன்றதில் லாக் மீட்டிங்ன்றது இருக்குது. இந்த லாக் மீட்டிங்ன்றதை நான் ஓன் பண்ணி விட்டேன் என்று சொன்னால் இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் அந்த நிறுவனத்தில் உள்ள அதிகாரி நடத்துகிறார். அப்போ அந்த நிறுவனத்தில் உள்ள அந்த கம்பெனியில் உள்ள மெம்பர்ஸ் மாத்திரம் பங்கு கொள்ள வேணும் என்று சொன்னால், அல்லது ஒரு டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் பங்கு கொள்ள வேணும் அந்த குறிப்பிட்ட கிளாஸில் மீட்டிங்கில் என்று சொன்னால், அதை கண்ட்ரோல் பண்ணி வைப்பதற்காகத்தான் லாக் மீட்டிங்கன்றதை செலக்ட் பண்ணுறோம். அதை கொடுத்தால் மேலதிகமாக இன்னொரு நபர் இந்த லாக் மீட்டிங்கன்றதை நீங்கள் ஓன் பண்ணி விட்டால் பிறகு இன்னொரு நபர் அந்த லிங்கையோ அல்லது பாஸ்கோட் யூசர் நேமை பாவிச்சு வாரதுன்னு சொன்னால் அது முடியாத காரியமாக இருக்கும். உள்ளுக்கு நுழைய முடியாது அந்த மீட்டிங்குக்குள்ளே. ரைட், அடுத்த ரெண்டாவதாக பார்த்தோம்னு சொன்னால் வெயிட்டிங் ரூம் என்னத்துக்குன்னு சொன்னால், அந்த வெயிட்டிங் ரூமை நாங்கள் ஓன் பண்ணி விட்டால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கொண்டு இப்போ நம்ம நேரடியாக எங்களோட ஜூம் மீட்டிங்குக்குள்ளே நுழைய மாட்டினோம், வெயிட் பண்ணி அந்த ஜூம் ஹோஸ்ட் அட்மிட் ஆல் அல்லது அட்மிட்ன்றதை கிளிக் பண்ணினால் மாத்திரம்தான் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ளுக்கு நுழையக்கூடியதாக இருக்கும், அல்லது நேரடியாக மீட்டிங்குக்குள்ளே வர முடியாது. இப்போ அதில் குறிப்பிட்ட யாரை செலக்ட் பண்ண வேணுமென்று செலக்ட் பண்ணி விடக்கூடிய சந்தர்ப்பமும் ஹோஸ்ட்டுக்கு வரலாம். மீட்டிங் தொடங்கின பிறகு அந்த ஹோஸ்ட் வெயிட்டிங் ரூம் ஆப்ஷன் எடுத்து விடலாமே என்றால் பிறகு புதிதாக நுழைபவர்கள் ஒவ்வொரு முறையும் அட்மிட் என்று கொடுக்காமல் நேரடியாக நுழையலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் அவர்கள் இந்த வெயிட்டிங் ரூம் என்றதை ஆஃப் பண்ணி விட்டால் நுழையக்கூடியதாக இருக்கும் நேரடியாக. ரைட், வெயிட்டிங் ரூம் என்றதுக்கு அடுத்த பாருங்கோ. இப்போ வெயிட்டிங் ரூம்ன்றதில் இன்னொரு விடயம் நாங்கள் சொல்ல வேணும். வெயிட்டிங் ரூமை நாங்கள் ஆஃப் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது பார்ட்டிசிபெண்ட்ஸ் நேராக இருந்தாலும் மீட்டிங் தொடங்க முதலே அவர்கள் அந்த மீட்டிங்குக்குள்ளே நுழைந்து தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குற சந்தர்ப்பமாக இருக்கலாம். அதை தடுப்பதற்காகவும் இதை நாங்கள் ஓன் பண்ணி விடுறது நல்லது. ரைட், ஹைட் ஆல் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ், எல்லாருடைய ப்ரொஃபைல் பிக்சரையும் ஹைட் பண்ணப்பட்டிருக்கலாம். அது இப்போ தெரியாத நபர்கள் அந்த ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே ஹைட் ஆல் ப்ரொஃபைல் பிக்சர்ன்றதை ஓன் பண்ணி விட்டால் ஒரு ப்ரொஃபைல் பிக்சரும் எங்களுக்கு தெரியாது, ஹைட் பண்ணப்பட்டிருக்கும். ரைட், அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் allow participants to share screen என்றதை ஓன் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு அவர்கள் பார்ட்டிசிபெண்ட்ஸ் தங்களுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி கொள்ள முடியும். chat with everyone என்றது இருக்குது செலக்ட் பண்ணப்பட்டு, அதில் போய் நோ ஒன்ன்றதை செலக்ட் பண்ணலாம். ஹோஸ்டோட மட்டும் செட் பண்ண முடியும் என்றதை செலக்ட் பண்ணலாம். எவ்ரி ஒன் பப்ளிக்காக எவ்ரி ஒன் எல்லாரும் செட் பண்ண முடியும் என்றதையும் செலக்ட் பண்ணலாம். எவ்ரி ஒன் என்றதையும் செலக்ட் பண்ணலாம். இப்போ நோ ஒன் என்றால் ஒருத்தரோடையும் செட் பண்ண முடியாது என்றதுக்கும் நாங்கள் செட் பண்ணி விடக்கூடியதாக இருக்கும் செட்டில்.
இப்போ செட்டை வந்து இப்போ செட் மூலம் பாடம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த செட் விண்டோவை ஆன் பண்ணி விடலாம், டவுட்டை கேட்கலாம் மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸ். அதே நேரத்தில் தேவையில்லாத விதத்தில் அந்த செட் மூவ் பண்ணி கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த செட்டை நாங்கள் நோவன் என்ற செலக்ட் பண்ணிவிட்டால் அது அந்த செட் பாக்ஸ் அவைக்கு செட் பண்ண முடியாத வகையில் இருக்கும். ரைட், அடுத்ததை பார்த்தோம்னா ஸ்டார்ட் வீடியோன்றது ஆன் பண்ணி நிற்கிது. ஆன் பண்ணினால் அவை வந்து இப்போ அதை ஆன் பண்ணி விட்டால் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து இந்த மீட்டிங்குக்கு நுழையக்கியே தங்களோட வீடியோவை ஆன் பண்ணினபடி சில பேர் நுழைவினோம். ஆகவே அதை ஆஃப் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் நுழையும் போது அவர்களுடைய வீடியோ எங்களுக்கு தெரியாது. அது வந்து இப்போ ஹோஸ்ட்டுக்கும் பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அதனை தவிர்ப்பதற்காக நாங்கள் ஸ்டார்ட் வீடியோன்றதை எடுத்து விடலாம். அடுத்தது பார்த்தோம்னா ரீநேமை நாங்கள் எல்லாம் ஆன் பண்ணியிருக்கிறோம். ஆகவே ரீநேம் ஆன்ல நின்றால் அவர்கள் ரீநேம் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ ரீநேமை ஆஃப் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் ரீநேம் பண்ண முடியாது. இது என்னத்துக்காகன்னு சொன்னால் இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து கிளாஸ் வைக்கல அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவர்கள் வந்து எந்த கிரேட் எந்த டிவிஷன்ன்றதை மென்ஷன் பண்ணி அவர்களுடைய பெயரோட நுழைய வேணும் என்று சொல்லிவிடும் பொதுவாக. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் நுழைஞ்ச அப்புறாகு ரீநேம்ன்றதை ஆஃப் பண்ணி விட்டோம்னா அவர்கள் முதல் கொடுத்த நேமிலேயே இருப்பார்கள். திடீரென ரீநேம் பண்ண முடியாது. ஏனென்றால் இந்த ஃபோனில் ஒவ்வொரு பெயர்கள் அவர்கள் எந்தெந்த பிள்ளைன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது டீச்சர்ஸுக்கோ அல்லது ஹோஸ்ட்டுக்கோ யாருக்காவது மீட்டிங் வைக்கிற யார் ஹோஸ்டாக இருக்கணுமோ அவைக்கு அது ஒரு குழப்பமான நிலையை தரும். அடுத்ததை பார்த்தோம்னா அன்மியூட்ன்னு இருக்குது. இப்போ அன்மியூட்ன்றதை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட்ன்றதை நாங்கள் ஆஃப் ஆக்கி விட்டோம் என்று சொன்னால் அந்த மெட்டா பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அன்மியூட் பண்ண முடியாது. அன்மியூட் பண்ணி தங்களோட டவுட்ஸை கேட்க முடியாது, கதைக்க முடியாது. அவை நாங்கள் அன்மியூட்டை ஆன் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் அன்மியூட் பண்ணலாம், அவை கதைக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் நடந்து கொண்டு இருக்க நாங்கள் அன்மியூட்டை ஆஃப் பண்ணி விடலாம், அன்மியூட் பண்ணி இல்லாதபடி. அப்புறம் டவுட் கேட்குற டைமில் இந்த டவுட்ஸ் கேட்குற டைமில் நாங்கள் அதை ஆன் பண்ணி விட முடியும். இப்போ மற்றது ஒரு பார்ட்டிசிபெண்ட் வந்து தேவையில்லாத விதத்தில் நடந்து கொள்கின்றார்ன்னு சொன்னால் இந்த மீட்டிங்கில் ரிமூவ் பார்ட்டிசிபெண்ட்ன்றதையும் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பார்ட்டிசிபெண்ட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ள முடியும்.